TNTET பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 14/10/2022 ஆஃப்டர்நூன் பேட்ச் சைக்காலஜி. நம்பர் 1, பொதுமை கருத்துக்களின் 3 வகை கூறுகள். ஆப்ஷன் டி, உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள். ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜே குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி, புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை. பிரச்சனையை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சியை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழுவு குறியீடு, தீர்வு காணல். கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள். ஆப்ஷன் ஏ, நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை. பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழி தான்டைக்கின் எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறது? ஆப்ஷன் பி, பயிற்சி விதி. கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல் நீர் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ என்று அச்சம் கொள்வது. ஆப்ஷன் டி, குறியீட்டு நிலை. எஸ்ஆர் இணைப்பு என்பது உடல் இயக்கம், புலன்காட்சி, மனவெழுச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கமைவை பெற்றிருப்பது என்பது. ஆப்ஷன் ஏ, திறன், அறிதல், பற்று. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன் ஏ, கேட்டல். குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது. ஆப்ஷன் சி, படிப்படியாக உயர்த்துதல். கணினி, கைபேசி, இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக பிறக்கிறது? ஆப்ஷன் பி, சிந்தனை. மனனம், ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். ஆப்ஷன் சி, குறுகிய கால நினைவு. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து. ஆப்ஷன் சி, சமூக எதிர்பார்ப்பு. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. ஆப்ஷன் டி, தனித்தன்மை. யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? ஆப்ஷன் பி, மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர். எரிக்சன் உள சமூக கோட்பாட்டின் நிலைகளை ஃப்ராய்டு உளபாலுணர் நிலைகளோடு ஒப்பிடுக. ஏ, அடிப்படை நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை, மழவாய், தன்னாட்சி மற்றும் வெட்கம், சந்தேகம், மறைநிலை, தொடங்காற்றல் மற்றும் குற்ற உணர்வு, பாலுறுப்பு, கடின உழைப்பு மற்றும் தாழ்வுணர்வு, வாய், தன்னடையாளம் மற்றும் தன்னடையாள குழப்பம், பாலுணர்வு நிலை. ஆப்ஷன் பி, பவுல் பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினரிடையே டேஸ் தோற்றுவிக்கிறது. ஆப்ஷன் பி, நம்பிக்கை உணர்வு. குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது 8 கால் உயிரினமாக சிலந்தியை உதாரணமாக சொல்லுதல் எதனுடன் தொடர்புடையது?
ஆப்ஷன் ஏ மிகைப்பட பொதுமைப்படுத்தல். ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? ஆப்ஷன் டி நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? ஆப்ஷன் ஏ நீண்டகால லட்சியம். ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள டேஷ். ஆப்ஷன் பி நாளமில்லா சுரப்பி. பின்வருவனவற்றில் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிணக்கமாக பெறப்பட்டது? ஆப்ஷன் பி டிசிப்புலஸ். வாக்கியம் ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சர்பர் எதை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம் பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள். ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? ஆப்ஷன் சி 6 முதல் 10 வாரங்கள். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம்? ஆப்ஷன் ஏ மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது? ஆப்ஷன் சி தேவையற்ற பாடப்பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? ஆப்ஷன் டி வைகாட்ஸ்கி. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. ஆப்ஷன் டி உள்ளார்ந்த நடத்தை. ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? ஆப்ஷன் பி பிரிவு 31. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது? ஆப்ஷன் ஏ ஆளுமை.